அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து பிஎம் ஜன்மன் என்ற ஒரு திட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. பிஎம் ஜன்மன் என்ற ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இந்த பிஎம் ஜன்மன் என்பது வந்து பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம். இந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் தொடங்கி ஒரு ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. ஸோ இந்த 1 இயர் கேப்பில் அரசு என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கு மற்றும் இந்த திட்டத்தின் செயல்பாட்டு தன்மை குறித்து நாம் பார்க்கலாம். ஜன்மன் என்பது பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான் என்று அதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் சொல்கிறாங்க. பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான் என்பதுதான் பிஎம் ஜன்மன் திட்டத்தின் ஃபுல் ஃபார்ம். அப்போது மிகவும் பின்தங்கிய பழங்குடியினரின் மேம்பாட்டு திட்டம் என்று தமிழில் நம்ம அதை சொல்லலாம். இந்த திட்டம் நவம்பர் 15, 2023 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. நவம்பர் 15 பழங்குடியினர் பெருமை தினம் என்று அழைக்கப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் பழங்குடியினர் பெருமை தினம் என்ற பெயரில் ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க. விடுதலை வீரர் பிர்சா முண்டா அவர்களுடைய பிறந்த நாள். முண்டா கிளர்ச்சியை முன்னின்று நடத்தியவர். ஆங்கிலேயருக்கு எதிராக அவருடைய பிறந்த நாளை பழங்குடியினர் பெருமை தினம், ட்ரைபல் ப்ரைடு டே என்ற பெயரில் மத்திய அரசு அனுசரிக்கிறது. இந்த திட்டம் பெரும்பான்மையாக மத்திய அரசுடைய செயல்பாட்டின் கீழ் வரக்கூடியதுதான். இதனுடைய நோக்கம் பிவிடி பழங்குடியினருக்கு மேம்பாடு அளித்தல், லைவ்லிஹுட் அளித்தல் என்று குறிப்பிட்றாங்க. ஸோ இப்போ லைவ்லிஹுட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடு விதி 39 கிளாஸ் ஏ ஸ்மால் ஏ என்று சொல்வார்கள். இதில் மக்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரம் கொடுப்பது அரசின் கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. அரசு வந்து கட்டாயம் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லுது. அது மட்டுமில்லாமல் இந்த திட்டத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு, லைவ்லிஹுட் டெவலப்மெண்ட், வாழ்வாதார மேம்பாடு ஆகிய 2 தன்மைகளை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப், த அஃபேர்ஸ் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப் அவங்க தான் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகம், ஷெட்யூல் ட்ரைப் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி என்பது தான் இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறது. இந்த திட்டத்தில் 9 அமைச்சகங்கள் வந்து செயல்படுகிறது. பழங்குடியினர் அமைச்சகத்தின் தலைமையில் 9 அமைச்சகங்கள் செயல்படுகிறது. 11 வகையான சேவைகளை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கம். நீங்கள் மெயின்ஸ் ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் எழுதும்போது இது கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். 9 மினிஸ்ட்ரீஸ், 11 இன்டர்வென்ஷன்ஸ், 11 கைண்ட் ஆஃப் சர்வீசஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். சேவைகளுக்கு எடுத்துக்காட்டாக தூய்மையான குடிநீர் வழங்குதல், வீட்டு வசதி வழங்குதல், கல்வி, ஊட்டச்சத்து, சாலை வசதி, தொலைத்தொடர்பு, வாழ்வாதார வசதிகள் ஆகியவற்றை வழங்கி கொடுக்கிறது. இப்போ இதெல்லாம் அடிப்படையான வசதிகள் என்பது நாம் பார்க்க முடியுது. இதில் 75 வகையான மிகவும் நலிவடைந்த பழங்குடியினர் பிரிவை கண்டறிந்து அவர்களுக்கு சேவைகளை வழங்குதல் இதன் நோக்கமாக இருக்கிறது. இப்போ 75 பிவிடிஜி என்று சொல்லக்கூடிய 75 மிகவும் நலிவடைந்த பழங்குடியினருக்கு இந்த சேவைகளை வழங்குதல் என்பது இதன் நோக்கமாக இருக்கிறது. பிவிடிஜியை யார் அடையாளம் கண்டாங்கன்னா, 1973 தேபர் குழு என்ற ஒரு குழு வந்து மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. இவங்க பிரிமிட்டிவ் வல்னரபிள் ட்ரைப் என்ற பெயரில் தான் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சாங்க. பிரிமிட்டிவ் என்பது மிகவும் ஆதி காலத்தை சார்ந்தவர்கள். பிரிமிட்டிவ் வல்னரபிள் ட்ரைப் என்ற பெயரில் வழங்கப்பட்டது. அதை மாற்றி பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைப் என்ற பெயரை மாற்றுறாங்க. நலிவுற்ற பழங்குடியினரை அடையாளம் செய்த குழு தேபர் குழு. இதன் அடிப்படையில் 18 மாநிலங்களில் இந்த பிவிடி பழங்குடியினர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அவங்கள அடையாளப்படுத்துகிறாங்க. ஒரிசா, ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, கேரளா, குஜராத் போன்ற மாநிலங்களில் இவங்க காணப்படுறாங்க. அதிகபட்சமாக ஒரிசாவில் 15 பேரும், குறைந்தபட்சமாக குஜராத்தில் 5 வகையினரும் காணப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் 6 வகையான பிவிடிகள் காணப்படுகிறார்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். உள்ளாட்சித்துறை அமைச்சகம், ரூரல் டெவலப்மெண்ட், த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம், எல்லாமே மத்திய அமைச்சகம் தான். இவங்க வந்து வீட்டு வசதியை செய்து கொடுக்கறதுக்காக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீணை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ யூஸ்வலி நமக்கு வந்து வீட்டு வசதியில் பார்த்திங்கன்னா இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு ஒன்று இருந்துச்சு. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 தொடங்கப்பட்டது. அதுக்கடுத்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறத்திற்காக தொடங்கப்பட்டது. 2009 காலகட்டங்களில் தொடங்கப்பட்டது. இதுக்கடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2015லையும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் 2016லும் தொடங்கப்பட்டது.
நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து 2016 தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பற்றி பேசுகிறோம். கிராமீன் இது வீட்டு வசதியை வழங்குகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நெக்ஸ்ட் வந்து ஜல்சக்தி துறை அமைச்சகம். ஜல்சக்தி துறை அமைச்சகம் வந்து குடிநீர் குழாய் வசதி வழங்குகிறது. அப்போது பைப்புடு வாட்டர் கனெக்ஷன் அதை வந்து குறிப்பிடுகிறது. அப்புறம் கம்யூனிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஒரு கிராமத்துக்கே குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறது. இப்போ ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் இந்த இதெல்லாம் செயல்படுகிறாங்க. 20 வீடுகளுக்கு குறைவான மக்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த குடிநீர் வசதி, ஒரு மினி டேங்க்கு அந்த மாதிரி இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கறது. இது வந்து ஜல்சக்தி துறை அமைச்சகம் செய்கிறது. மருத்துவ மற்றும் குடும்ப நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா மக்களை டோர் ஸ்டெப் ப்ரோக்ராம்ஸ், தமிழ்நாட்டில் வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க டோர் ஸ்டெப் ப்ரோக்ராம் வந்து சொல்கிறாங்க. மக்களை நோக்கிய மருத்துவ வசதியை கொண்டு போய் சேர்த்தல் நேஷனல் ஹெல்த் மிஷன், தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் வந்து செயல்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் மத்திய கல்வி அமைச்சகம். மத்திய கல்வி அமைச்சகம் என்ன பண்ணுது அப்படின்னா கல்வி உட்கட்டமைப்பு மற்றும் விடுதி வசதிகள் இதெல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கடுத்து வந்து கல்வி உட்கட்டமைப்பு விடுதி வசதி அப்படின்னா சமக்ரா சிக்ஷா அபியான். சமக்ரா சிக்ஷா அபியான் வந்து 2018 வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ ப்ளஸ் ஆர்எம்எஸ்ஏ ப்ளஸ் டீச்சர்ஸ் எஜுகேஷன் ஆகிய 3 திட்டங்களையும் தொகுப்பு தான். எஸ்எஸ்ஏ வந்து 2002 வந்துச்சு சர்வ சிக்ஷா அபியான். ஆர்எம்எஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா 2009 வந்துச்சு டீச்சர்ஸ் எஜுகேஷன். இதெல்லாம் கம்பைன் ஆகி தான் சமக்ரா சிக்ஷா அபியான் வந்து வந்துச்சு. பெண்கள் மற்றும் குழந்தை நலன் மேம்பாடு ஆகியவை வந்து மிக முக்கிய இலக்காக இருந்தது. அங்கன்வாடி மையங்கள் கட்டுமானம் ஆகியவை வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்காக ஐசிடிஎஸ் 1975 இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தை உறுதி செய்வோம் திட்டம் என்ற ஒரு திட்டம் வந்து இருக்கிறது. யூஸ்வலி ஆர்டிகல் 45 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இன் த டிபிஎஸ்பி ப்ரொவைட்ஸ் ECCE ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு த சில்ட்ரன் ஹூ அண்டர் 6 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு முன்பருவ சிறப்பு கவனம் வழங்குவது அரசின் கடமையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு நான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பழங்குடியினர் அமைச்சகம். பழங்குடியினர் அமைச்சகம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்தன் விகாஸ் கேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வருது. பிரதான் மந்திரி ஜன்ஜதியா விகாஸ் மிஷன் என்று பிரதான் மந்திரி ஜன்ஜதியா விகாஸ் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தின் கீழ் தான் இந்த வந்தன் விகாஸ் கேந்திரா வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து மின்சார வசதி அமைச்சகம். மின்சார வசதி அமைச்சகம் என்ன சொல்லுது? குடியிருப்புகளுக்கு மின் வசதி ஏற்படுத்தி தருதல் இதன் நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். மின்சார வசதி அமைச்சகம் குடியிருப்புகளுக்கு மின் வசதி ஏற்படுத்தி தருதல் இதன் நோக்கம். மறுசீரமைக்கப்பட்ட மின் வழங்கல் திட்டத்தின் அடிப்படையில் இது வந்து செயல்படுது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் அமைச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெனியூபிள் எனர்ஜி. ரெனியூபிள் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி மின் தகடுகளை வழங்குதல் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாலும் இது வந்து அரசுடைய இன்டர்வென்ஷனில் கொண்டு வரப்படக்கூடிய புதிய சூரிய ஒளி ஆற்றல் திட்டம் அப்படின்னு வந்து கொண்டு வரப்படுகிறது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு கோபுரங்களை அமைத்தல் மற்றும் அது தொடர்பான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கொண்டு வராங்க. யூனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஃபண்ட் அடிப்படையில் தான் இதெல்லாம் நிறுவப்படுது. இப்போ கூட இன்சாட் செயற்கைக்கோள் வந்து நிறுவப்படுது, உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். நெக்ஸ்ட் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றை வந்து வழங்குகிறது. பிரதான் மந்திரி கௌசல் யுகாஸ் யோஜனா, அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் இந்தியா போன்ற திட்டங்களின் கீழ் வந்து பிவிடி பழங்குடியினருக்கு திறன் மேம்பாடு மற்றும் கல்வி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஸ்கீம் வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதோடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா இப்படி கிளாஸிஃபை ஆகிருக்கு. இன்கேஸ் பழங்குடியின மேம்பாட்டிற்காக மத்திய மாநில அரசுகள் என்னென்ன திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கட்டாயமாக சொல்லக்கூடியது தொல்குடி திட்டம், பழங்குடியினர் மேலாண்மை திட்டம். இதை குறித்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். பழங்குடியினர் மேலாண்மை திட்டம், அதுக்கடுத்து ஐந்திணை திட்டம், இந்த PM ஜன்மன் திட்டம், அதே தொல்குடி ஆராய்ச்சி நிதி உதவி திட்டம். இந்த மாதிரி திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அது குறித்த விஷயங்களை நீங்கள் கன்வே பண்ணலாங்கிறதான் விஷயம். ஜிகே சங்கர் சேனலில் தொடர்ச்சியாக மெயின் சார்ந்து பல்வேறு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வழங்கி வருகிறோம். எங்களுடைய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டால் நம்மளுடைய ஆப்பில் இதை பற்றின தகவல்கள் கிடைக்கும். அது டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த PDF வந்து வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.